Hey guys, this is Mama from WedRing. போன வீடியோவில் நம்ம பென் டூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பென் டூலில் பாத்னா என்ன, ஷேப்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். பென் டூலில் பாத்னா என்ன, ஷேப்னா என்ன அப்படின்னு பார்த்து முன்னாடி பென் டூலை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் இமேஜ், ராஸ்டர் இமேஜ் கிடையாது. வெக்டர் இமேஜ்னா என்ன, ராஸ்டர் இமேஜ்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராஸ்டர் இமேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ராஸ்டர் இமேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து பிக்சல்ஸால் உருவாயிருந்ததுன்னா அதை தான் ராஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பிக்சல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பிக்சரை நீங்கள் ஜூம் பண்ண குட்டி குட்டி பாக்ஸாக வரும். அந்த குட்டி குட்டி பாக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து கலரால் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை தான் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வெக்டர் இமேஜ்னால் என்ன அப்படின்னா, வெக்டர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸால் உருவானதில்லை. வெக்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மேக்ஸ் கால்குலேஷன், x=y அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெக்டர் இமேஜை எவ்வளோ ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணாலும் அது வந்து பிக்சலேட்டே ஆகாது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ நான் ஷேப்ஸ் போய்க்கிறேன், இங்கே போயிட்டு ஷேப் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது இங்கே ஒரு ஷேப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஷேப்பை வந்து நான் எவ்வளோ பெருசு பண்ணாலும் பிக்சலேட் ஆகவே ஆகாது. என்ன பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ பெருசு பண்ணிட்டேன், ஆனாலும் பார்த்திங்கன்னா இது இன்னும் ஷார்ப்பாக தான் இருக்கும். எங்கேயுமே பிக்சலேட் ஆகவே ஆகாது, ஷார்ப்பாக இருக்கும். நான் எவ்வளோ வாட்டி சின்னது பண்ணி பெருசு பண்ணாலும் அது வந்து பிக்சலேட் ஆகவே ஆகாது. இப்போ நான் இதை வந்து சின்னது பண்ணுறேன் ஃபுல்லாக. இவ்வளோ சின்னது பண்ணிவிட்டு திருப்பி நான் இதை பெருசு பண்ணாலும் அது வந்து பிக்சலேட் ஆகவே ஆகாது. இப்போ மறுபடியும் நான் இவ்வளோ பெருசு பண்ணிட்டேன். இப்போவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும், ஷார்ப் எட்ஜஸாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஷார்ப் எட்ஜஸாக தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ராஸ்டரைஸ் இமேஜில் பிக்சலால் உருவான ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பிக்சலேட் ஆகும். நான் இந்த ஷேப்பை டெலீட் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு மாற்றிடுறேன். பிக்சல்ஸ் அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போது மறுபடியும் நான் அந்த டிசைனை வந்து திருப்பி போடுறேன். ஃபஸ்ட்டு டைம் ஜூம் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் T, ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா தான் இருக்கும், க்ளீனாக இருக்கும், எட்ஜஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போது இதே இமேஜை நான் ஜூம் அவுட் பண்ணி மறுபடியும் ஜூம் இன் பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் T கொடுக்குறேன், ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துட்றேன். இப்போது இந்த இமேஜை மறுபடியும் நான் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியுதா, பிக்சலாக ஆகுது பாருங்கள், பாக்ஸாக தெரியுது பாருங்கள். இதுதான் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியே போயிடுச்சு சுத்தமாக. பாருங்கள், ஃபுல்லாக பிளர் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற எதுவுமே வந்து பிக்சல்ஸாக க்ரியேட் ஆகாது, எல்லாமே வெக்டராக தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ வெக்டர்னா என்ன, ராஸ்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பென் டூலில் பாத்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது பென் டூல் யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் ஸ்கொயரை நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த செலெக்ஷனை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று இதில் வந்து நம்ம ஒரு கலர் ஃபில் பண்ணி ஷேப்பாக மாற்றணும், அப்படி இல்லைனா இதை வந்து ஒரு செலெக்ஷனாக மாற்றணும். அப்படி இல்லைனா இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, வேஸ்ட்டு தான் இது. இதை செலெக்ஷனாக மாற்றுறதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபெதர் கேட்கும். ஃபெதர் ஓகே, உங்களுக்கு என்ன ஃபெதர் வேணுமோ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நேராக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க, சாலிட் கலர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் இருந்தாலும் கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் லேயராக மாறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கலர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இங்கே நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ஸில் வந்து பாத்ஸ் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அது இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நான் இங்கே போயிட்டு இதை ஹைட் பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது இல்லை, என்னடா இங்கே நம்ம செலக்ட் பண்ணது இல்லையே அப்படின்னு வந்து பதறாங்கன்னா
பாத்ஸில் போனீங்கன்னா ஒர்க் பாத் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணது இருக்கும். இப்போ நான் இந்த ஒர்க் பாத்தே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கலர் ஃபில் இருக்குல்ல, இந்த கலர் ஃபில் ஒரு பாத் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கலர் ஃபில் 1 ஷேப் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கனாலும் திருப்பி அதே ஷேப்பு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பாத் அண்ட் ஷேப். பாத் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பாத் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதில் நீங்கள் ஏதாவது கலர் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் அந்த பாத்தை வந்து ஷேப்பாக மாற்றினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷேப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ சாதாரண அங்கே பாத்துன்னு வைக்கும்போது கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் எதுவும் ஃபில் ஆகாது. இப்போ நீங்கள் அங்கே ஷேப்புன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கலரோடையே உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ இது க்ரியேட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஷேப் அப்படின்னே க்ரியேட் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாத்ஸில் வந்து சேவ் ஆகும். ஷேப் 1 பாத் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகுது. ஸோ இதுதான் பாத்தும் ஷேப்பும். ஓகே, வெக்டர்னா என்ன, ராஸ்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்னா என்ன, ஷேப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பென் டூல் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அது வந்து ஒரு பாத் தான் க்ரியேட் பண்ணும். அந்த பாத்தை வந்து நீங்கள் என்னவா மாற்ற போகிறீங்க, ஷேப்பாக மாற்ற போகிறீங்களா இல்லை அதை ஒரு செலெக்ஷனாக மாற்ற போகிறீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை ஒரு செலெக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா அது பிக்சல்ஸாக போகும். ஒரு ஷேப்பாக மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து வெக்டராக போகும். ஸோ வெக்டர்னா என்ன, ராஸ்டரைஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெக்டர்னா நீங்கள் எவ்வளோ ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணாலும், எத்தனை வாட்டி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணாலும் அது வந்து பிக்சலேட்டாகவே ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து அதை மேக் செலெக்ஷன் கொடுத்து ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிக்சல்ஸாக மாறிடும். பிக்சல்ஸாக மாறும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி போயிடும். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ உங்களுக்கு பார்த்துனா என்ன, ஷேப்னா என்ன புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.